வெல்கம் டு Arusuvai Azhini. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பூண்டு பொடி ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு பொடிக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 75 கிராம், 75 கிராம் வந்து பூண்டு, இது ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, நல்லெண்ணெய். இந்த பூண்டு பொடி 15 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரையான ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. அதுக்கப்புறம் ஊத்தாப்பத்துக்கு ஆனியனும் தோசை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பூண்டு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொடி அரைக்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, ஏன்னா வரமிளகா வந்து ஈஸியாக கருகிடும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். வரமிளகா வந்து 2 கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வரமிளகா நல்லா வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பூண்டை வந்து வறுக்க தேவையில்ல. இப்போ அந்த பச்சை பூண்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ஆனால் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். கிராம்ஸ் வந்து ஈக்குவல் கிராம்ஸில் எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை அரைச்சோட்டி பூண்டு பொடி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான பூண்டு பொடி ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு பொடி எப்போ சர்வ் பண்ணாலும் நல்லெண்ணெய் கூட சர்வ் பண்ணுங்கள். இந்த தோசை கூட சாம்பார் தேங்காய் சட்னிலாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.